அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் 2025ஆம் ஆண்டு எப்படி அமைய போகிறது, அது மட்டுமல்லாது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்று விட்டது, நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 7.5 சனியை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக 2025 அமைவது மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. சனி ஒருவர் மட்டும் சாதகமாக இருந்தாலே போதும், அற்புதமான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை தேடி வரும். அந்த வகையில் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் நல்ல பல மாற்றங்களை ராசியின் அதிபதியான சனி ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஆனால் அதே வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தனஸ்தானத்தில் நுழைகிறார். இதை காட்டிலும் அஷ்டமஸ்தானத்திற்குள் மோட்சக்காரகரான கேது இந்த வருடத்தின் பிற்பகுதியில் நுழைகிறார். ராகு கேது என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்களின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் பெரிய அளவிலான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பை நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தாது. ஏனென்றால் 7.5 சனி நிறைவடைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மீண்டும் பல சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் ஏற்படுத்த மாட்டார். பணிகளை மட்டும் பொறுமையுடன் செய்தாலே போதும், நல்ல மாற்றம் நிறைவாக உண்டு. முழு சுபகிரகமான குருவை பொறுத்த வரைக்கும் வருடத்தின் முற்பகுதியில் 5ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் 6ஆம் இடத்திலும் அமர போகிறார். குருவினுடைய அமைப்பு இந்த வருடத்தின் முற்பகுதி மிக சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் மிகப்பெரிய அளவிலான சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் குருவிடம் இருந்து நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட பல வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 7, 8, 9, 10, 12 ஜென்மம் 2, 3 என பல இடங்களில் வலம் வரப்போகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வருடத்தில் மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான வாய்ப்பை ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் பல வகையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இது நிச்சயம் நல்ல மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வரப்போகின்றன. ஆட்சி பலமும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் போது மட்டும் நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்குங்க. அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் போது விழிப்புணர்வுடன் இருங்க. ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறும்போது அதிரடியான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் 13 முறை அல்லது 12 முறை வலம் வருவார். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சிக்கு அடித்தளமிட போகிறாருங்க. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது, இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த நிகழ்வு அமைகிறது என்பதை பார்க்கும் போது, உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார், அவருக்கு மிகுந்த பசி ஏற்படுகிறது. உடனே அருகாமையில் உள்ள உணவகத்தில் உணவு அருந்தலாம் என செல்கிறார். அங்கு சென்று பார்க்கும்போது தன்னிடம் மணிப்பரசு இல்லை, எனவே பணம் இல்லை என்பதை உணர்ந்து அங்கிருந்து வெளிவருகிறாருங்க. பசி ஒருபுறம் அவரை வாட்டி வதைக்கிறது. நடக்க முடியாமல் அவர் சாலையின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு கல்லின் மீது அமருகிறார். அப்படி அமர்ந்த அந்த நபருக்கு ஒரு இனிமையான செய்தி கிடைக்கிறது. அந்த பகுதியில் உள்ள ஒரு ஆலயத்தில் அன்னதான விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று உடனே அங்கு சென்று பார்க்கிறாருங்க. அங்கு மிக பெரிய நீண்ட வரிசையானது இருக்கிறது. அந்த வரிசையில் நின்று அந்த இடத்திற்கு சென்று அமைதியாக அவருடைய உணவையும் பெற்றுக்கொள்கிறார். பெற்றுக்கொண்டு ஒரு மரத்தடியின் நிழலில் அமர்ந்து சாப்பிடலாம் என்று அங்கிருந்து நகர்ந்து செல்கிறார். அப்படி செல்லும் போது இவர் பின்னால் வந்த ஒரு நபர் அவருடைய கால் இடறி இவரின் மேல் விழுந்து இவர் கையில் வைத்திருந்த உணவையும் கீழே கொட்டி விடுகிறாருங்க. அப்போது மிகுந்த கோபத்துடன் அவரை கடிந்து கொள்கிறார். அதன் பிறகு மீண்டும் அன்னதான வரிசைக்கு சென்று உணவு பெற்று தன்னுடைய பசியை தீர்த்து நிம்மதி பெறுகிறாருங்க. இங்கு
உண்மையில் என்ன நடந்திருக்கிறது என்று பார்க்கும்போது அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் அவர் அந்த உணவை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து வேறொரு இடத்திற்கு செல்லும் போது அவருடைய தட்டிற்கு நேராக மேலே ஒரு கழுகு அதன் இறைக்காக பாம்பு ஒன்றை காலில் கவ்வி கொண்டு சென்றது. அப்போது அந்த பாம்பு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக விஷத்தை அந்த கழுகின் மீது கக்க அதில் சில துளிகள் இவருடைய உணவில் விழுந்திருக்கும். அந்த உணவுதான் கீழே விழுந்து வீணாகி இருக்குங்க. இங்கே இவருடைய கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் இவற்றை விட்டு நீங்கியிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இது போன்றுதான் மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த வேளையில் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கொடுப்பதற்கான இனிமையான சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான சனி அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார். பெருவாரியான கிரகநிலைகள் சற்று சாதகமாக இருக்கக்கூடிய இந்த ஆண்டு மிக சிறப்பான நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறது. குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடை தாமதம் என்றே மிக சிறப்பாகவும் எளிமையில கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுங்க. புதிய முயற்சிகள் மிக பெரிய அளவில் வெற்றி நிறைந்தவையாக அமையும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளலாம். பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி கொடுக்கும். உத்தியோக ரீதியாக உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. நிரந்தர வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு தைரியஸ்தானத்தில் நுழையக்கூடிய ராசியின் அதிபதி மிக சிறப்பாக அள்ளி கொடுக்க போகிறார். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான வாய்ப்புகள் நிறைவாக உண்டு. புதிய நிரந்தர தொழில் ரீதியான வாய்ப்புகளும் மிகவும் சிறப்பாக அமையும். தொழில் ரீதியாக புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் போன்றவை மிக சிறப்பாக அமைய போகிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எதிர்பாராத ஒப்பந்தம் என அடுக்கடுக்காக நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திக்கலாம். பல்வேறு வகையான பிரச்சனைகள் முற்றிலும் விலகும். கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமான சுக்கிரனும் பெரிய அளவில் சாதகமாக வலம் வருகிறார். எனவே கவலைகள் அனைத்தும் நீங்கி கடன் சார்ந்த சுமைகள் நீங்கி கலைத்துறையில் கால் பதிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நிகர லாபம் உயரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு கலைத்துறை அமைகிறது. அரசியல் சார்ந்த பணிகளிலும் பெரிய அளவில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வெற்றி வாய்ப்பும் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக அமையும். எதிர்பார்த்த உயர்கல்வி சார்ந்த பணிகளும் சிறப்பாக கைகூடும். இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் ராசியின் உச்ச அதிபதி இந்த வருடத்தில் மிக சிறப்பாக வலம் வரப்போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய விளைநிலங்கள், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல், முதலீடு அதிகரித்தல் போன்ற அனைத்தையும் நிறைவாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வருடத்தில் நிறைவாக கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த வருடத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வரமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் தடையில்லாமல் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் 7.5 சனி நிவர்த்தி அடைந்ததால் பல வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவே நிச்சயம் சரியாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சி இந்த 2025 நிச்சயமாக உங்களை தேடி வரும்.